இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராமேஸ்வரத்தில் வைத்து தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். பேழையை குறித்து ஒரு சுருக்கமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய கரம் நம்மை நோக்கி பார்க்கிறது. பேழை எதை குறிக்கிறது? முதலாவது, பேழை தேவனுடைய சபையை குறிக்கிறது. பேழை குடும்பத்தை குறிக்கிறது. பேழை பரலோகத்தை குறிக்கிறது. பேழை ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிக்கிறது. கவனியுங்கள். இந்த பேழையை குறித்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆதியிலே தேவன் தூதர்களை உண்டாக்கினார். அந்த தூதர்கள் மூலமாக தேவன் இந்த பூமியை பராமரித்து வந்தார். ஒரு நாள் தூதர் கூட்டத்தை ஒருவன் தவறாக வழிநடத்தினான். அதனாலே முதலாவது உலகம் அழிக்கப்பட்டுவிட்டது. இரண்டாவது தேவன் மறுபடியும் பூமியை உருவாக்கினார். அதிலே தேவன் மனுக்குலத்தை வைத்தார். ஆனால் மனுக்குலமும் பாவம் செய்த பொழுது நோவின் காலத்தில் மறுபடியும் பூமி அழிக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ணி விடுவித்தார். பேழை ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பராமரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை கூர்ந்து கவனியுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோமா? அந்த பேழை கொப்பேர் மரத்தினாலே செய்யப்பட்டது. அதே போல சபையும் சிலுவையினாலே இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அன்றைக்கு மக்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு மக்கள் பாவம் செய்கிறார்கள். அன்றைக்கு மக்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழி உண்டினார். அதுதான் பேழை. பெரும் வெள்ளத்துக்கு தப்பித்தவர்கள் பேழைக்குள் சென்றார்கள். இன்றும் ஒரு வெள்ளம் வருகிறது. அது அக்கினி பிரளயம். அந்த அக்கினி பிரளயத்துக்கு தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் பேழையாக கிறிஸ்துவத்தில் வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த பேழைக்கு வெளியே இருந்து அழிக்கப்பட்டது போல இன்றைக்கு சபைக்கு வெளியே இருப்பவர்கள், கிறிஸ்துக்கு வெளியே இருப்பவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பேழை 3 அடுக்கினாலே கட்டப்பட்டிருந்தது. எதை குறிக்கிறது? தேவன் மனிதனை ஆவி ஆத்மா சரீர உடையவனாக உண்டாக்கினார். தேவன் ஆவி ஆத்மா சரீர, தேவனும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற மூன்றாக அவர் வெளிப்பட்டார். அதே வேளையில் இந்த பூமி எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியில வானம், பூமி, பூலோகம், அடிலோகம் என்றும் பாதாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளம், பரலோகம், இந்த பூமி என்று 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் கூட அப்படித்தான். ஆவி ஆத்ம சரீரம். உலகத்திற்கு கொள்ளுங்கள். 3 உலகம் இருக்கிறது. ஒன்று மேலோக உலகம், பரலோக உலகம். 2வது பாதாள உலகம். 4வது நீங்கள் நானும் வாழ்கின்ற இந்த உலகம். அப்படி என்றால் இந்த 3 அடுக்கிலே நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேழையை எல்லோரும் சேர்ந்து கட்டினார்கள் என்று பார்க்கலாம். திருச்சபையானது ஒற்றுமையை குறிக்கிறது. அங்கே வேறுபாடுக்கு இடம் இல்லை. அந்த பேழைக்கு ஒரே ஒரு வாசல் இருந்தது. அதுதான் கிறிஸ்து தான் சபைக்கு ஒரே வாசலாக இருக்கிறார். பேழைக்கு ஒரு சன்னல் இருந்தது. காரணம், சபைக்கு ஒரே ஒரு தரிசனம் மட்டும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒன்றாய் இருந்தது. குணங்கள் மாற்றப்பட்டது. திருச்சபைக்குள் இருக்கிற நீங்கள் நானும் குணங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றோமா? இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவின் பேழைக்குள் இல்லை என்று அர்த்தம். ஒரு நாள் மழை வந்தது. அது எதை குறிக்கிறது? மழை வந்தது, பிரச்சனை வந்தது, வெள்ளம் வந்தது. ஆனால் அந்த பேழையை ஜலம் கிளம்ப பண்ணிட்டு. ஜலம் எதை குறிக்கிறது? ஜலம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஜலம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவன், தேவனுடைய வார்த்தை. இதுதான் சபையை இயக்குகிறது.
அன்றைக்கு தண்ணீரை கிளம்ப பண்ணிட்டு அது கொண்டு போய் அராத் மலையிலே தங்க வைத்தது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயக்கி நம்மளை சீயோன் மலையிலே ஒரு நாள் நம்ம சபை தங்க போகிறது. நீ சபை காய் தந்தானா? சபை என்பது என்ன? 3 காரியங்கள் சபை இருக்க வேண்டும். ஒன்று அப்ரிச், தேவனோடு உறவு. இரண்டாவது அவுட்ரிச், பிற மக்களோடு உறவு. பட் இன்ரிச், சக விசுவாசியோடு உனக்கு நல்ல உறவு. உறவுகள் அடிப்படையிலே சபை கட்டெழுப்பப்படுகிறது. கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் அப்படி குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பிதாவோடும் பரிசுத்தவோடும் இருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்தவன் ஐக்கியம். 3 ஐக்கியம் தேவை. ஒன்று தேவனுடைய ஐக்கியம், இரண்டாவது கிறிஸ்துவோட ஐக்கியம், மூன்றாவது பரிசுத்தவனுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை ஒன்று கூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் விரும்புகிறேன், ஒரு நாள் இயேசு வருவார். அந்த பேழைக்குள் செல்ல ஆய்த்தந்தானா? நோவா 8 பேரை வைத்தினான். அதாவது சபையாகிய பேழைக்குள், ரட்சிப்பியாகிய பேழைக்குள்ளே நீனானவர் ஆய்த்தந்தானா? இன்று இயேசு வந்தால் இவர் சந்தைக்கு ஆய்த்தானா? ஆயத்தப்படுங்கள், உருவாக்குங்கள், தேவநாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதியும், இந்த பகுதியை ஆசீர்வதியும். இந்த சபை மூலமாக கட்டிப்பிடிக்கப்பட ஜெபிக்கிறோம். தேவ அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்துகிறோம். இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவி ஆத்மா உட்படுத்தவர்களாக ஒரு நாளி வரும் பொழுது, கடைசி எக்காலத்தில் கேட்கும் பொழுது தூதரோடு பரம் செல்ல கிருபைதாங்க. ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதா.